என் வாழ்வில் ஜான் மரிய வியானி. ஒவ்வொரு தடவையும் இந்த பேரை கேட்கும் பொழுதெல்லாம் தனிப்பட்ட முறையில எனக்கு என்ன நினைவுக்கு வரும் அப்படின்னா, பாவ சங்கீர்த்தனம், ஒப்புரவு அருட்சாதனம். எப்படி ஒரு மனுஷனால அவங்களுடைய வாழ்க்கையில 11 மணி நேரத்துல இருந்து 18 மணி நேரம் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக செலவிட முடியுது அப்படின்ற நினைப்பு என்னை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. குருத்துவ படிப்பில் நாங்கள் சேர்ந்து முதல் வருஷம் குழந்தை இயேசு இளங்குறுமடத்தில் எங்களுடைய பயிற்சியை தொடங்கும் பொழுது புனித ஜான் மரிய வியானியின் திருவிழாவை முன்னிட்டு ஒரு நாடகம் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நாடகத்துக்காக நாங்க ஜான் மரிய வியானை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்போ ஒரு நிகழ்வு படிச்சோம். ஒரு மனிதர் ஆர்ஸ் பங்கு தளத்தை கடந்து செல்கிறார். அப்பொழுது அங்கு நிறைய கூட்டம் இருக்கிறத பாக்குறாரு. ஏன் இங்க இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குன்னு அந்த மனிதர் ஒரு வழிபோக்கரை கூப்பிட்டு கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, இங்க அருத்தந்தை ஜான் மரிய வியானின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பாவ சங்கீர்த்தனம் வாங்குறதுக்காக தான் இங்க இவ்வளவு பெரிய கூட்டம் அப்படின்னு சொன்னதும் இதை கேட்ட அந்த மனுஷன் சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அங்கிருந்து நகர்ந்து போக ஆரம்பிக்கிறார். நகர்ந்து போகும்பொழுது எதிர்க்க அருத்தந்தை ஜான் மரிய வியானி வரார். வந்து அவருடைய தோள் மேல கை வச்சு, நண்பா, நீங்க பாவ சங்கீர்த்தனம் செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது, இயேசு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு, சீக்கிரமா மனம் திரும்பி பாவ சங்கீர்த்தனம் வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்டதும் அந்த மனுஷனுடைய கண்ணுல இருந்து மடமடமடன்னு கண்ணீர் வருது. ஏன்னா அந்த மனிதர் ஒரு கிறிஸ்தவர். அவர் பாவ சங்கீர்த்தனம் செய்து 30 வருடங்கள் ஆனது. இதெல்லாம் படிச்சு முடிச்சு நாங்க நாடகங்கள்லாம் நடிச்சு முடிச்சிட்டோம். ஆனா அதன் பிறகு எனக்குள்ள இந்த கேள்வி, எப்படி ஒரு மனிதனால 18 மணி நேரம் பாவ சங்கீர்த்தனம் கேட்க செலவிட முடியுது அப்படின்னா அதுல ஏதோ உண்மையான ஒரு மகத்துவம் இருக்கு அப்படின்றது அந்த நினைப்பு என்னை உறுத்தி கொண்டே இருந்தது. அதன் பிறகு நான் என்னுடைய வாழ்வில் மேற்கொண்ட பாவ சங்கீர்த்தனம், ஒப்புரவு அருட்சாதனம் அதற்கு முன்பு நான் செய்ததை விட மிகவும் வித்தியாசமாக இருந்தது. ஒவ்வொரு முறையும் நான் ஒப்புரவு அருட்சாதனம் செய்வதற்கு முன்பாக செலவிடுகின்ற மணி நேரம் அதிகமாக இருந்தது. ஒவ்வொரு முறையும் ஒப்புரவு அருட்சாதனம் மேற்கொள்ளும் பொழுது இந்த ஃபாதர் தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு எந்த ஒரு நினைப்பும் இல்லாம என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் ஒரு நோட்டு, ஒரு பெண் எடுத்து அதுல எழுதி அதை முழுவதுமாக படித்து ஒரு நல்ல ஒப்புரவு அருட்சாதனத்தை மேற்கொண்டு வந்தேன். அந்த நல்ல ஒப்புரவு அருட்சாதனம் மேற்கொண்ட பிறகு அதன் மூலம் வருகின்ற அமைதியும் மகிழ்ச்சியும் அதை உணர்பவர்களால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். என் வாழ்வில் நான் நல்ல ஒப்புரவு அருட்சாதனம் செய்வதற்கு காரணம் புனித ஜான் மரிய வியானி.